திரு முஸ்தபா, எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவனுடைய வாத பிரதிவாதங்கள்? அது இந்த கரூர் பிரச்சனைலாம் நம்ம பார்க்குறோமே, தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் குழப்பம், சந்தேகங்கள் நீண்டு கொண்டே போகுது, தொடர்ந்து கொண்டே போகுது. இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, கொலை தான் நடந்திருக்கு, கொலை நடந்திருந்தால் அங்கே யார் கொலை செய்தார்கள் என்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சுதானே ஆகணும். ஏன்னா இப்போ சொன்னார்ல ஒருத்தர் கொலை நடந்திருக்குன்னு, கொலை பண்ணாங்கன்னு. அப்போ யார் கொலை பண்ணாங்க, யார் கத்தியை கொண்டு போனா, யார் கடப்பாரியை கொண்டு போனா, யார் அடிச்சு உடைச்சா, யார் அங்க சட்டம் ஏதோ கொலை நடந்திருக்குல்ல, ஆயுதங்கள் கொலை நடந்திருக்கு சார். கொலை எப்படி பண்ணுவாங்க சார்? அவர் பொறுப்பற்ற தன்மையை அடிப்படையில சொல்றாரு, நீங்க ஆயுதத்தை சொல்றீங்க. கொலை குண்டு ஊசில பண்ணுவாங்களா, சேஃப்டி பின்ல பண்ணுவாங்களா, எதுல பண்ணுவாங்க கொலை? என்ன பேனா பாக்குறியா? என்ன கொலை என்ன நடந்தது? அந்த கொலை நடந்ததுல அந்த கொலை எதை வச்சு பண்ணாங்கன்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேணுமா வேணாமா தம்பி? என்ன வேணும்ல? கண்டிப்பா வேணும். எனக்கு வேணும்ல. கொலை நடந்துருச்சுல, அந்த கொலை நடந்துருச்சா நடக்கலையான்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனால என்ன பிரச்சனை வந்துச்சு. அங்க போனது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி கூட்டம் நடத்திட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் தெரியுமா? கொலை நடக்கிறதுக்கு பர்மிஷன், பாதுகாப்பு கொடுத்தது யார் தெரியுமா? போலீஸா, உளவுத்துறையா? இங்க நடந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வரணும், இவ்வளவு பேர் சாவணும். நான் கேட்கிறேன் சார், அதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. ஏற்கனவே வந்து 4 இடத்துல கூட்டம் நடந்தது. திருச்சியில, நாகப்பட்டினத்துல, திருவாரூர் போன்ற பகுதிகளெல்லாம் கூட்டம் நடந்துச்சு. அப்போ விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும், எவ்வளவு கூட்டம் வரப்போகுது, எப்படி வந்தா இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எவ்வளவு பேர் சேர போறாங்கன்னு, எப்படி உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு 10,000 பேர் வரதுக்கு தான் உளவுத்துறைக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? உளவுத்துறை எதுக்கு வச்சு? அப்ப உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் போலியான செய்தியா? 10,000 பேர் வராங்கன்னா 25,000 பேர் வருவாங்கன்னு சொல்ற உளவுத்துறை போலியான செய்தி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த ரூட்டை கிராஸ் பண்ண போறாரு, அமெரிக்க அதிபர் வர போறாரு, மோடி இங்க இருந்து போறாரு. இந்த பாதுகாப்பு வச்சுதான் இவர் சொல்லக்கூடிய தமிழக உளவுத்துறை நம்பி வெளிநாட்டில இருந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல வெளிநாட்டோட பிரசிடென்ட்டோ இந்த தமிழ்நாட்டுக்கு வரணும்ன்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயம், எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? உளவுத்துறைக்கு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அதாவது வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் வர்றதுக்கோ இல்லை என்றால் இந்தியாவுடைய பிரதமரோ தமிழ்நாட்டு அவருடைய நெட்வொர்க்கிங் இருக்கு. நீங்க தவறான ஒரு தவறு ஒரு அமைப்பு இருக்கு, எஸ்பிஜி ஒரு அமைப்பு இருக்கு, என்எஸ்சி ஒரு அமைப்பு இருக்கு, R&W ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 4 அமைப்புகளும் மொத்தமா வந்து சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்சஸ், அதாவது உளவுத்துறையில் இருக்கின்ற சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்சஸ் 26 அமைப்புகள் இருக்கிறது. அந்த 26 அமைப்புகளுக்கும் ரிப்போர்ட் இருக்கிறது. அதுக்கு ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்டேஷன் கமாண்டர் இருக்கிறாரு, ஒரு நோடல் ஏஜென்சி இருக்கிறது. அந்த நோடல் ஏஜென்சி வச்சுதான் மத்தியிலிருந்து அமித்ஷா ஆனாலும் சரி, மோடி ஆனாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து வரவர்களும் வருவார்களே தவிர ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் நம்பி யாருமே கிடையாது என்றது தயவு செய்து இன்னைக்காச்சும் புரிஞ்சு வந்து இது குறித்து ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிற செய்தி என்பது, அவர் அதுக்கு வந்து அவர் தான் முதல்ல சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசினார். அவங்க ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க, குறிப்பு கொடுத்திருப்பாங்கன்னு. அது மாதிரி இது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் குறிப்பு கொடுத்து அதன் பிறகும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் காவல்துறையினுடைய ஃபெயிலியர். அவங்க கொடுத்த குறிப்பை இவர்கள் பயன்படுத்தவில்லை என்பது பொறுப்பு இல்லைங்களா? அப்ப இது யார் அபத்தமா பேசுறா? அபத்தமா பேசுவது யார் இந்த விவாதத்துல? ரைட், ஓகே, நன்றி. வர முஸ்தபாட்ட கருத்து வாங்க. இல்ல சொல்லிடுறீங்களா? சொல்லிருங்க, அதுக்கு சேர்த்தே சொல்லிட்டேன். இல்ல அவரு பேசத்துல குறிக்கல. நான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க, உளவுத்துறையோட ரிப்போர்ட், அது எல்லாம் வந்து ஆர்கே சார் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட கவுண்ட்ஸ் இருக்குன்றது வேற. இது இன் டைம் வந்து இருந்தா அந்த கவுண்டோட லெவலா தான் இருந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கதான் அது ப்ராப்ளம் மாறுது. ரெண்டாவது வந்து அவர் வரும்போதே ஒரு மூவ்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு க்ரௌடும் வந்து சேருது. சோ இதை வந்துட்டு அசியூம் பண்ண முடியுமா முடியாதான்றதை விட அது அங்க அசியூம் ஆகும்போது, அது வந்து அக்யூமுலேட் ஆகும்போது ஏற்படுற பிரஷரை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஒரு லெவல் தான். அது வந்து பிராக்டிக்கலா பேசுறேன் நானு, இந்த துறை அந்த துறை அப்படின்றதுக்குள்ள வரல. ரைட், முஸ்தபா சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து, வெளி மாநிலத்தில இருந்து, இந்தியாவில இருந்து வரக்கூடிய வரும்போது உளவுத்துறை உளவுத்துறை மூடி இருக்கு. இப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கு, ரிலிஜியஸ்க்கு CIW உளவுத்துறை இருக்கு, ஜாதி ரீதியா பாக்குறதுக்கு உளவுத்துறை. அந்த உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கீங்க? உளவுத்துறையோட வேலை என்ன?
உளவுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு, உளவுத்துறை விங்ஸ் வச்சு, உளவுத்துறைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சம்பளம் கொடுத்து, உளவுத்துறைக்கு ஒரு கமிஷனரை வச்சு, உளவுத்துறைக்கு வந்து ஒரு டிஜிபியை வச்சு, உளவுத்துறைக்கு ஐஜியை வச்சு, எல்லா கேட்டகரியிலும் இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஏசில இருந்து எல்லா கேட்டகரி வச்சு, இது எதுக்கு உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த உளவுத்துறையை நம்பி யாரும் வரக்கூடாதுன்றதுதான் இந்த டிவி மூலமா கரூர்ல அவர் போன 7:12 மணிக்கு அவர் பேச தொடங்கின முதல் வார்த்தை, காவல்துறைக்கு என்னுடைய சல்யூட். சரி, ஏன்னா கரெக்டா எங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னு அவர் பேச தொடங்கினதே. காவல்துறைக்கு சல்யூட் லட்டி சார்ஜ் பண்ண, அது நீங்க விஜய்ட்ட கேட்டுக்கங்க. நான் என்ன சொல்றேன், காவல்துறைக்கு சல்யூட் விஜய் ஆரம்பிச்சாரு என்று சொன்னாரோ சார். நான் கேக்குறேன் சார், விஜய் அவர்கள் பரப்புரை வரதுக்கு காவல்துறை வந்து எவ்வளவு சார் கண்டிஷன் கொடுத்தது? 250 கொடுத்துச்சா? கரெக்ட்டுங்க. எவ்வளவு கொடுத்து நீங்க சொல்லுங்க. 250 ஒரு 350 சல்யூட் அடிச்சாரே, எதுக்கு அடிச்சாருன்னு கேக்குறேன். காவல்துறை விஜய் அவர்கள் பரப்புரை வரும்போது 24 கண்டிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? 24 கண்டிஷன் கொடுத்தாங்களா இல்லையா? 24 கண்டிஷன்ல ஒன்னு கொடுத்தாங்க தெரியுமா? இந்த கண்டிஷன் எல்லாம் செயல்படுத்தலன்னா நாங்க உடனே ரத்து செஞ்சு நிப்பாட்டுவோம். ஏன் நிப்பாட்டிட்டு போவோம் தானே? ஏன் நீங்க அவ்வளவு லட்சம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல்ல பேசும்போது கரூர்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் உளவுத்துறைகளும் ஊடக வாயிலாக ஸ்பாட்ல இருந்து கணிக்கிறீங்களே, ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்களா? உள்துறைக்கும் முதலமைச்சருக்கும் இங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரிக்கும் ஐஏஎஸ்க்கும் எஸ்பிக்கும் டிஎஸ்பிக்கும் ஏடிஜிபிக்கும். அப்ப இவர்கள் எல்லாம் கணிக்கும் போது நீங்க சொன்னீங்கல்ல 24 கண்டிஷன், இந்த கண்டிஷன்லாம் வந்து நீங்க சரியான ஃபாலோ பண்ணலனா நாங்க உடனே நிப்பாட்டுக்கு வந்தோம். 50 மீட்டருக்கு முன்னாடியே நாங்க எச்சரிக்கை கொடுத்தோம். ஆனா எங்க பேச்ச அவர் கேட்கல, லைட்ட வேற ஆஃப் பண்ணிக்கிட்டாரு. கிட்ட போனதுக்கு அப்புறம் திடீர்னு லைட் ஆன் பண்றாரு. அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்குன்னு போலீஸ் தரப்பு கேக்குது. என்ன இது வந்து யார் வேணா சொல்லலாம் சார், யார் வேணா சொல்லுங்க. நீ கேக்குற அந்த கரூர் விஷயத்துல வந்து அதுதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் போகாம இருப்பதற்கு காவல்துறை தான் தடுப்பு போட்டது. ஏத்துக்கிறீங்களா நீங்க? காவல்துறை தான் போக கூடாதுன்னு சொன்னது. அங்க வந்தா சட்டம் பிரச்சனை வரும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் சொன்னது. அங்க வந்து பெரிய கலவர பூமியா உண்டாகும் சொன்னது. அப்படியே விஜய் சல்யூட் பண்ணாரு. எது நான் என்ன கேக்குறேன், விஜய் அதான் விஜய் நான் தடி அடிக்கு சல்யூட் பண்ணாரான்னு கேக்குறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷனுக்கு சல்யூட் பண்ணார் சார்? சொல்லுங்க சார், நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க தான் விஜய் தரப்பு பேச வந்திருக்கீங்க, எதுக்கு அவர் சல்யூட் பண்ணார்? அவ்வளவுதான் ஒரே கேள்வி. நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். ஆதவ அர்ஜுனார் சொன்னாரா இல்லையா நாங்க அங்கதான் இருந்தோம் போவானான்னு சொன்னான்னு சொல்லி? இப்ப நீங்க போலீஸ் தரப்பு வாதத்தை நம்புறீங்களா? நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு உள்வாங்கிட்டு பேசுறீங்களா? அப்ப ஆதவ அர்ஜுனா சொன்ன வாதத்தையே நம்ப மாட்டீங்க. நீங்க அதை மட்டும் உள்வாங்கிட்டு உள்வாங்க மாட்டீங்களா? உங்களோட நோக்கம் என்ன? நீங்க வந்து என்னத்தை சொல்ல வரீங்க எங்களுக்கு? நீங்க சொல்லுங்க சார். ஆனா உங்களதான் கேக்குறேன், என்னங்க இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட காவல்துறை தரப்புல கேட்பேன், அவங்க கிட்ட ஆதவ நீங்க என்ன சொல்றீங்க? காவல்துறை சொல்றத நம்பணும் நீங்க சொன்னீங்களா? நம்பணும்லாம் நான் சொல்லல. காவல்துறை சொல்லி அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்க. புரிஞ்சுங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்க. அப்ப ஆதவ அர்ஜுன் எப்படி சொல்ல நான் கேக்குறேன். உங்ககிட்ட எதிர்நிலையில இருக்கக்கூடிய கேள்வியை தான் நான் கேட்க முடியும். நான் என்ன சொல்றேன், காவல்துறை சொல்வதெல்லாம் உண்மை கூட சேர்ந்து சரிசமமான ஆதரவு கேள்வியில காவல்துறை சொல்வதெல்லாம் உண்மையான்னு நீங்க என்ன சொல்லணும்? காவல்துறை பொய்ன்னு மறுங்க. நீங்க இப்ப வந்து நீங்க காவல்துறை ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா எங்களை உள்ள விடல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும், அங்க வந்தா கலவரம் நடக்கும் சொன்னது காவல்துறை என்று மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா சொல்றாரா இல்லையா? இதான் நான் கேட்கிறேன். இதுல ஏன் முரண்படுறீங்க? எதனால முரண்படுறீங்க? இவ்வளவு கூட்டம் நீங்க சிம்பிளா சார், நாங்க இவ்வளவு அரசியல் கட்சி எல்லாம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாம் கூட்டம் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி நிகழ்வே நடந்தது இல்ல அப்படின்னா அதிமுக கூட அந்த இடத்துல நடத்துச்சு, ஒண்ணுமே நடக்கல. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் இல்ல, தண்ணி இல்ல. நான் கேக்குறேன், மாநாடா நடத்துறாங்க. எந்த எடப்பாடி பழனிசாமி மரியாதைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல கூட்டம் நடத்தினாரு, அங்க என்ன மொபைல் டைலர் கொண்டு வந்து வச்சாங்களா? என்னத்த சொல் சட்டமன்றத்தில் நீங்க எது கற்பறிக்கு? அத்தியாவசிய தேவை, பாத்ரூம் கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, சோறு கொடுக்கல. விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல பேசக்கூடியதை நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா, நீங்க பிரவுன் பேண்ட் தான் போடணும், வெள்ளை தட்டு தான் போடணும், 18 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன கண்டிஷன் போட்டவர்கள் நீங்க எந்த செய்தியை போய் பரப்ப விரும்புறீங்க? இதெல்லாம் இதுக்கு ஒண்ணு சார், இன்னும் இதுக்கு பொறுப்பு பூரா தாவேக்கா தான் செய்யணும். நிறைய பேர் பேசுறாங்க, அவரை வந்து கை கட்டி இழுத்துட்டு வரணும், கைது செய்யணும், விலங்கு போடணும்னு சொல்லி. சார், இந்த தமிழ்நாடு யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? அரசாங்கம்ன்றது சாதாரண இயந்திரம் கிடையாது சார். அரசாங்கம்ன்றது உளவுத்துறை வச்சிருக்குது, காவல்துறை வச்சிருக்குது, அமைச்சர்களை வச்சிருக்கின்றது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் போய் அங்க போய் பாக்குறாருன்னா முதலமைச்சர் போறாரு, அமைச்சர் களத்துல போறாங்கன்னா முதலமைச்சர் போறாங்க. அவர் நினைச்சா எல்லா ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் வர வைக்க முடியும், ஆம்புலன்ஸ் வர வைக்க முடியும், வர வைக்க முடியும். இந்த அரசு கட்டுப்பாட்டை கையில வைத்து இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு சொன்னா இதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, அவங்க தான் பொறுப்புன்னு சொல்றது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? இதான் மக்கள் பாக்குறாங்கன்னு சொல்றேன். சார், சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா நீதி வெல்லும் போட்டாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்.
அவர் எதுக்கு நீதி வெல்லும் போட்டாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சிபிஐக்கு வந்து யார் முதுகு பின்னாடி நிற்கிற, ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு முதுகு பின்னாடி திமுக எப்படி நிற்குதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த சிபிஐ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ், பாஜக, அமித்ஷா, மோடின்னு சொன்னாங்கன்னா நீங்க குட்கா வழக்கம் ஆர்எஸ்எஸ், பாஜக, மோடின்னு சொல்லியிருக்கணும். புரியுதா? தூத்துக்குடி விஷயத்துக்கும் போன 10 நாள் முன்னாடி அஜித்குமாருக்கு யூட்டர்ன் பண்ணி அமிச்சிங்களே, அப்பவும் அது வந்து ஆர்எஸ்எஸ், பாஜகன்னு சொல்லியிருக்கணும். இன்னொன்னு சார், நாங்க மதுரை ஹைகோர்ட்ல வந்து விசாரிக்கும் போது சிபிஐ வேணும்னு கேட்டது ஒண்ணு, அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தள்ளுபடி பண்ணி இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை ரொம்ப சிறப்பா விசாரிக்குது, அவங்களே விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எங்க திமுக ராஜ்யசபா எம்பி கூட வாதாடினாரு. அந்த தமிழக காவல்துறை நீதி தவறாம விசாரிக்குன்னு சொன்னாங்க. அப்ப எதுக்கு நீங்க சென்னை ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை சரியில்லைன்னு சொல்லி ஒரு எஸ்ஐபியை போறீங்க? அந்த உத்தரவை மீறி புதுசா ஒரு அஸ்ரார் தமிழ்ல ஒரு குழுவை போறீங்க. சரி, அதெல்லாம் போட்டீங்க. ஒரு நபர் கமிஷன் ஒன்னு போடுறீங்க. ஒரு நபர் கமிஷன் போட்டு இந்த ஒரு நபர் கமிஷன் போட்டவங்க வந்து அதுக்கு முன்னாடி கொண்டு போய் உங்களோட ஐஏஎஸ், உங்களோட ஏடிஜிபி எல்லாம் அடிஷனல் வச்சு நீங்க எதற்காக சொல்றாருல, பாஜக வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக முந்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையை கொடுத்தாங்க, ஒரு நபர் மனு கொடுங்க. அதே மாதிரி உங்க திமுக காரங்க செந்தில் பாலாஜி எதுக்கு முந்திட்டு வந்து பேட்டி கொடுத்தாரு? அதே ஒரு நபர் கமிஷன் நீங்க எல்லாத்தையுமே ஒரு நபர் கமிஷன் எங்க இருக்கு? கோர்ட்ல இருக்கு. நீங்க கோர்ட்ல போய் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு நபர் ஆணையத்தை யார் போட்டா? ஒரு நபர் செய்தியாளரை சந்திக்க கூடாது. ஒரு நபர் ஆணையத்தை யார் செய்தியாளரை சந்திக்க கூடாது. சார், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்திக்க மாட்டீங்க. சந்திக்க மாட்டீங்க. எல்லாரும் பாக்குறாங்க. பூரா யார் வந்து விஜய் சந்திக்கணுங்க. சாதகமா சந்திச்சாரு அவங்க மீது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சில நடக்கிற மாதிரி கத்தி எல்லாரும் வந்து கோர்ட்ல இருக்கிறாங்க. நான் தான் கிளாஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்த விஷயத்துல குழப்பம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் மூலமா இந்த சிபிஐ வந்து அப்சர்வேஷன் பண்ணோம், அவங்க மாசம் அறிக்கை சமர்ப்பிப்பான்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் நீதி வெல்லும் சொல்லிருக்காரு விஜய் அவர்கள். இதுல ஆக மொத்தத்துல 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் நாங்க நல்ல அதிகாரம் போட்டிருக்கோம்னா அப்ப இங்க வந்து விஜய் அவர்களை சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதிகாரியை போட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல நடந்துருச்சு, தமிழ்நாட்டோட பிரச்சனை, தமிழ்நாட்டோட காவல்துறை மேல மக்கள் சந்தேகப்படுறாங்க. இது எல்லாம் பண்ணி இவங்கள்ட்டே கொடுத்து இவங்க நீதி கொடுப்பாங்க, எந்த அளவு ஏத்துக்க முடியும்? நான் கேட்கிறேன், தூத்துக்குடி விஷயத்துல இதே ஜட்ஜி அவர்கள் இதே ஜட்ஜி அவர்கள் சொல்லக்கூடிய பாஜக அண்டர் கண்ட்ரோல் இருக்க சிபிஐ சொன்னாங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் மீது? அப்ப அவங்க மீது என்ன நடவடிக்கை? இல்ல முஸ்தபா, நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக அரசின் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிபிஐல உங்களுக்கு எப்படி நீதி வெல்லும்? எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி போட்டுருக்காங்க. எந்த பார்ட்டியில இருக்காங்க? காங்கிரஸ்ல இருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜும் 2 போட்டுருக்காங்களே, அவங்க காங்கிரஸ் இருக்காங்களா, பகுஜன் சமாஜ் இருக்காங்களா, பிஜேபி இருக்காங்களா? பார்க்கலாம்.